ஸோ கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நினச்சது கைகூடும் அப்படின்றது சொல்லலாம். ஆஃப்டர் த லாங் டைம் நிறைய குழப்பங்களுக்குள்ளான ஆளான மனசுக்கு பிடிச்ச பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்கு. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஏன் செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்லாம் தெரியாமல் நிறைய விஷயங்கள் அழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு நேரம் பொன் போன்றது. அந்த மாதிரி ஹெல்த் உடல் நலத்தில் உடல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய டாக்ஸிசிட்டி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கும்பராசி இந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, கொலாபரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்களோட சேர்ந்து ஒத்து போயிடணும். என் லைஃப்பில் எல்லாமே கிடச்சிது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டிடியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப். அண்ணமானாலே மன திருப்தி தான். இந்த ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியது. நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கும்பராசி அன்பர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு இப்போது ஒரு சேஞ்சாக பார்த்தீங்க அப்படின்னா டாரட் கார்டு ரீடிங் மூலமாக இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம குமுதம் பக்தியில் எல்லா வகையிலையும் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய நேயர்கள் வந்துட்டு பக்தர்கள், அன்பர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? அந்த வகையில் இப்போ வந்துட்டு கும்பராசிக்காரர்களுக்கு டாரட் கார்டு ரீடிங் மூலமாக சாரா மேடத்துக்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் மேடம், எப்படி இருக்க போகுது கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி? கும்பராசிக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நினச்சது கைகூடும் அப்படின்றது சொல்லலாம். ஆஃப்டர் த லாங் டைம் நிறைய குழப்பங்களுக்குள்ளான ஆளான நிறைய யோசிக்காமல் முடிவுகளை எடுத்து பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் போய் சிக்கிக்கிட்டேன். இவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமை எனக்கு கிடைச்சிருக்கு. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கிடைச்சிருக்கு. மனசுக்கு பிடிச்ச பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்கு. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு வேலை சார்ந்த ஒரு கொலீக் ரீதியாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ரீதியாக இருக்கட்டும், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் எனக்கு கிடச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஹீலிங் கிடச்சிருக்கு எனக்கு. மனதுக்கும் உடலுக்கும் ஒரு விதமான மருந்து கிடச்சிருக்கு எனக்கு. அந்த காயங்கள் ஆறி இருக்குது. அப்படியான ஒரு நிலையெல்லாம் இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றது சொல்லலாம். அவங்களுக்கு நிறைய பணம் ரீதியாக ஒரு ஊதாரித்தனத்தோடலாம் இருந்திருப்பாங்க. ஏன் செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்லாம் தெரியாமல் நிறைய விஷயங்கள் அழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு நேரம் பொன் போன்றது. அந்த மாதிரி நம்ம பணத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பறிஞ்சு நம்ம செயல்படணும். இப்படியான விஷயங்களும் கையில் எடுப்பாங்க. அந்த குரு பயிற்சியில் இந்த குரு பகவான் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறாரு. ஒன்று நீயே ஹீல் பண்ணிக்கிறது எப்படி, ஒன்று நீயே எப்படி ஒரு நிம்மதியான பர்சனாக மாற்றிக்கணும், இருக்கிறத வச்சு எப்படி திருப்தி அடையணும், அதை எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும், அதை எப்படி சேஃபாக செக்யூர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஓகே, இவங்களோட ஹெல்த் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு ஹெல்த் எப்படி இருக்க போகுது? ஸோ கும்பராசிக்கு ஹெல்த் ரீதியாக பார்க்கும்போது, ஹெல்த் உடல் நலத்தில் உடல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய டாக்ஸிசிட்டி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். உடலில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி இருந்திருக்கும். அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். உடல் சார்ந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். நம்மளுடைய உடலில் வராத முன்னே இந்த வியாதிலாம் வந்துருமோ, இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கும். ஒரு டாக்ஸிசிட்டி இருந்திருக்கும். அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. இதை தான் சாப்பிட்ணும், அந்த ஃபுட் கண்ட்ரோல், அந்த டயட்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்திருக்கும். ஸோ அந்த இஷ்யூ கிளியர் ஆகிட்டு பழைய மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிடக்கூடிய ஒரு சுதந்திரத்தன்மை அவங்களுக்கு உருவாகும் இந்த குரு பயிற்சியில். அண்ட் எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லாருமே உடற்பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உடல் நலத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இந்த குரு பயிற்சியில் அவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய செய்யக்கூடிய இந்த உடற்பயிற்சி அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் அளிக்கக்கூடியதாக மாறப்போகுது. ஓகே ஓகே மேடம், அவங்களோட வெல்த் எப்படி இருக்க போகுது? ஃபினான்ஷியலாக அவங்க எப்படி இருக்க போகிறாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ கும்பராசியினுடைய வெல்த் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும்னா, மற்றவங்க பேச்சை கேட்காத வரைக்கும் நல்லா இருக்கும். கேட்டுட்டாதான் அது பிரச்சனைக்குரியதாக மாறும். இப்போது என்னுடைய நெட்ஒர்த் இவ்வளோ இருக்குன்னா, அந்த நெட்ஒர்த் எவ்வளோ காலத்துக்கு நமக்கு அது கை கொடுக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ண நம்ம என்ன பண்ணணும், அதை லாங் ரன்க்கு கொண்டு போக என்ன பண்ணணும், இப்படியான விஷயங்களை அவங்க கண்டிப்பாக யோசிச்சே ஆகக்கூடிய கட்டாயம் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஏற்படும்.
அப்போது அந்த பர்பஸை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இன்னொன்று, அவங்களுக்குள்ளே நிறைய ப்ரில்லியண்ட்டான ஐடியாஸ் இருக்கும், அவங்களுக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட சஜஷன் கேட்டு தான் அவங்க பொருளாதார விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு டவுன்வர்ட்ஸில் தான் போகும். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு கூட அப்படி பண்ணாமல் அவங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு அவங்கக்கிட்டே இருக்குது. அந்த தீர்வை அவங்க எடுத்துட்டாங்கன்னா பொருளாதாரம் சார்ந்து கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைக்கு போகும். ஸோ கும்பராசிக்கு மேரேஜ், ஃபேமிலி லைஃப் நினச்ச மாதிரி அமையும் அப்படின்னு இருக்குது. இப்போ ஆல்ரெடி மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறாங்க அப்படின்ற போது என்னோடய பார்ட்னர் என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, நான் நினச்ச மாதிரி இருக்க மாட்டுறாங்க, இல்லை அவங்களுக்கான ஒரு பொருளாதார தேவையினால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு மன கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அது சரி செய்யறதுக்கான வழிவகைகள் கண்டிப்பாக குரு பகவான் அமைச்சு கொடுப்பாரு. இப்போ வந்து சிங்கிளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்ட்னர் அமையலைன்ற போது வீட்டில் பார்க்குறாங்களோ இல்லையோ இவங்களே அவங்க பார்ட்னரை தேடுறதுக்கான முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம். அப்படி ஈடுபடும் போது அவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு ப்ராக்டிக்கலான, அவங்கள மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் அமையறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த குரு பயிற்சி மூலமாக இவங்க என்ன வந்துட்டு இந்த 1 இயர் வந்துட்டு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ஸோ கும்பராசி இந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கொலாபரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்களோட சேர்ந்து ஒத்து போயிடணும். எதுவாக இருந்தாலும் கொலாபரேட் பண்ணி பண்ணுறது கூட நல்லாயிருக்கும். இன்னொன்று, குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ்லையும் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. கோவில் திருவிழாவில் கலந்துக்கலாம். அவங்களுக்கு வீட்டுக்கு வர இன்விடேஷனை வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். இன்வைட் பண்ணுற விஷயங்களுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து போயிட்டு வரணும்னு இருக்குது. ஏன்னா இவங்க மற்ற இடத்துல எந்த அளவுக்கு அந்த சுபகாரியங்களை கலந்துக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க வீட்லேயும் அந்த சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இப்படியான விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நிறைய வந்து ஒதுங்கியே நிற்பாங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வந்து வீட்டில் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரலைன்னு. ஆனால் இவங்களும் அதில் வந்து கலந்துக்கணும். ஒன்று, கொலாபரேட் பண்ணணும். எல்லாரோடைய இணக்கமான ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்திக்கணும். அண்ட் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குரு பயிற்சியில் யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுன்னு தேவையில்லாமல் போக வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா சின்ன சண்டைன்னு நினச்சி அவங்க போவாங்க, அங்கே பெரிய ஒரு சண்டையாக மாறிடும் அது. ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, ஏன்னா ஆர்கியூமெண்ட் பண்ண போயிட்டு கூட அடிதடியாக மாறிடும், கைகலப்பாக மாறிடும். அப்போது இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்குள்ளே ஈடுபடாமல் இருக்கிறது, அண்ட் 3வது நபர்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா இவங்க போய் தலையிடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஓகே, இவங்க ப்ராக்டிக்கலாக இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு என்ன பண்ணணும் அண்ட் அவங்களோட லக்கி டே நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஸோ கும்பராசி இவங்க ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும், லக்கி நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 9 வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். நம்பர் 9 அதுவும் குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நம்பர் 9 அவங்க யூஸ் பண்ணும்போது குரு பகவானுடைய அந்த பாசிட்டிவான எனர்ஜி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் வந்து ரெமெடி, ஸோ ப்ராக்டிக்கலான ரெமெடி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா அந்த தண்ணி குடிக்க அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்கும். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ, எப்போல்லாம் டென்ஷனாக இருக்காங்களோ அப்போல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். பழைய படம் விசு சார் படத்தில் நமக்கு தெரியும், அவர் டென்ஷன் ஆகும் போதெல்லாம் அவங்க ஒய்ஃப் வந்து எடுத்துன்னு தண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இவங்க பண்ணணும். ரொம்ப டென்ஷன் ஆனாலும், ரொம்ப டிப்ரெஷன் ஆனாலும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாலும் அப்போது டக்குன்னு ஒரு தண்ணி எடுத்து குடிச்சிடுறது நல்லது. தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கிறதும் அவங்களுக்கு இமோஷ்னலி கொஞ்சம் நல்லாயிருக்கும். கும்பராசி அன்பர்கள் வந்துட்டு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்? தண்ணி இதுதானே உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஈஸியாக தண்ணி குடிக்கிறது அடிக்கடி குடிக்க போகிறீங்க, மேடம் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப சூப்பராக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். என் லைஃப்பில் எல்லாமே கிடச்சிது. நல்ல வேலை, நல்ல கல்வி, அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணமானாலே மன திருப்தி தான்.